லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது மோனோட கம்பெனில ஒரு வழியா நம்ம ரிம்மு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது புதுசா ஒரு பொண்ணு இன்டர்வியூ ஆகியிருப்பாங்க டேனா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். இன்னொரு பக்கம் நம்ம ரிம்மு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட ஃபுல்லா மூணை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட என்னென்னமோ சொல்லியிருந்தான். கடைசியில் அவனுக்கு என்கேஜ்மெண்டே ஆகியிருந்தது. அவனை மீட் பண்றதுக்காக அவனோட ஃபியான்ஸே அவனை தேடி வந்திருக்காங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அவனோட சிஸ்டர் சியோன் காதுல வாங்கிட்டு அவங்களும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இவ்வளவு நிறைய ஏதோ ஒரு பையனை பத்தி தான் பேசிட்டு இருந்தான்றது நல்லாவே தெரியுது. எனக்கு தெரிஞ்ச அந்த பையனோட லைஃப்ல என்னென்னமோ நடந்திருக்கு. ஆனா அதெல்லாம் அவன் வேணும்னே அவங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கான்னு தோணுது. இந்த மாதிரி பையனெல்லாம் தயவு செஞ்சு நம்பாத. அவன் நல்லவன் அப்படின்றது காட்டுறதுக்காக அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இப்படி அட்வைஸ்லாம் தந்துட்டு சியோன் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமும் கூட நம்ம ரிம்மு அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவன் யாருக்கிட்டையும் சொல்லாம இந்த உண்மையை மறைச்சிருக்கானா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் சொன்னதும் என்ன அப்படியே எவ்வளவு கேரிங்கா தூக்கிட்டு எல்லாரும் முன்னாடியே ஓடனா. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவனை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மோனுக்கும் வீட்டுல இதே நிலைமை தான். நைட்டு அவனுக்கு தூக்கமே வரல. நான் ஏன் முன்னாடி மாதிரி இல்லாம இப்படி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி போய் புஷ்அப் போட்டுட்டு இருக்கான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ரிம் அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தெளிவா. அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் ஆச்சரியமா இருக்கு. உனக்கு எப்படி அந்த இடத்துல வேலை கிடைச்சது? ஃபர்ஸ்ட் டைம் நீ அந்த இடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற பாஸ்க்கு உனக்கு என்னமோ சண்டை நடந்ததுன்னு சொன்னேன். அப்படி இருந்துமா உனக்கு அந்த இடத்துல வேலை கிடைச்சது? 2 பேரும் பேசும்போது தான் நமக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது. ரிம்மோட ஃப்ரெண்டு ஏதோ பாட்டுலாம் பாடி ரெக்கார்டிங்கா எடுத்து சோஷியல் மீடியால தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனா என்ன இன்னும் உங்களுக்கு பெரிய லெவல்ல ரீச் கிடைக்கல போல இருக்கு. அதனால ரிம் கிட்டே அந்த பாட்டெல்லாம் பாடி அவங்களே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் டேனா கிட்ட அவங்களுடைய அப்பா உட்காந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. உனக்கும் மூணுக்கும் தான் எப்பவும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு இல்ல? கம்பெனியும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. உங்க 2 பேருக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறமா இதுக்காக நீங்க 2 பேரும் இன்னும் மேரேஜ் பண்ணாம இருக்கீங்க? நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துருப்போம். டேனா சின்ன சின்ன விஷயத்துக்கு ஓவரா கோவப்படுவாங்க. அவங்க கையில வச்சிருக்கிற அந்த கலர் ஸ்டிக் எல்லாம் அப்படியே அடிச்சு உடைச்சிட்டு நான் உங்ககிட்ட எத்தனை டைம் தெளிவா சொல்லியிருக்கேன், மூன் என்னோட பிசினஸ் பார்ட்னர் மட்டும்தான். அதனால நீங்க இனிமே மேரேஜ் டாபிக்லாம் தயவு செஞ்சு எடுக்காதீங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக இப்பதான் 2 பேரும் உள்ள என்டர் ஆகி வராங்க. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்படியே அங்க இருந்து எஸ்கேப். கட் பண்ண இப்ப ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ரிம் அந்த பக்கமா நடந்து வரும்போது மூணு அங்க வர்றதை பாத்துடுறாங்க. நேத்து நடந்த விஷயம் ஞாபகம் வந்து அவன் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து ஓட ட்ரை பண்றாங்க. அவன் கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே வந்து இப்ப நீ எதுக்கு என்ன பார்த்து இப்படி பயந்து போய் ஓடுற? நான் மட்டும் நேத்து உனக்கு டைம்க்கு ஹெல்ப் பண்ணாம விட்டு இருந்தா என்ன ஆகியிருக்கும்? அட்லீஸ்ட் நீ அதுக்காக ஒரு தேங்க்ஸ் ஆவது சொல்லிருக்கலாம். பதிலுக்கு நம்ம ரிம்மு நான் உண்மையா உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லலாம் தான் நினைச்சேன். நேத்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தால அந்த டைம்ல தான். ஆனா அதுக்குள்ள உங்களுடைய ஃபியான்சி டேனா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. உங்களுக்கு இந்த மேரேஜ் எல்லாம் பிடிக்காது, நீங்க யாரையும் இது வரைக்கும் டேட் பண்ணதே இல்லைன்னு சொன்னீங்க. உடனே ஒன்னும் நான் சொன்னது உண்மைதான். அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்ல முடியாது. ஒருவேளை எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகாம இருந்திருந்தா நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணியா என்ன? நீ இப்போ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுதுன்னு உங்களை வெறுப்பேத்திட்டு இருக்கான். மூன் ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப கற்பனை பண்றீங்க. நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன் நீங்க கனவுல கூட நினைக்காதீங்க. அதுவும் சைக்கோத்தனமா இருக்கிற உங்களோட கேரக்டர் பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிடுவேனா என்ன? என்ன இருந்தாலும் நான் உன்னோட பாஸ். நீ எனக்கே மரியாதை தராம எப்படி பேசிட்டு இருக்க? இவன் அப்படி பேசின அப்புறம் தான் நம்ம ரிம்கே ஞாபகம் வருது. ஆமா இவர் நம்ம பாஸ் ஆச்சே அப்படின்னு. அடுத்த செகண்டே மரியாதையா அவன் பண்ண ஹெல்ப்காக அவனுக்கு ஒரு தேங்க்ஸும் சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது கூட கடைசி அவனை பார்த்து ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லிட்டு தான் போறாங்க. என் லைஃப்ல எப்படிப்பட்ட நிலைமை வந்து நான் லோன்லியா இருந்தாலும் சரி, உங்களை மாதிரி ஒரு சைக்கோ பாஸை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிடுவேன் மட்டும் நினைக்காதீங்க. நான் உங்களுடைய கம்பெனில வேலை செஞ்சாலும் சரி. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ரிம்க்கு அவங்க இந்த இடத்துல ஒர்க் பண்றதுக்கான யூனிஃபார்ம்லாம் கிடைச்சிருச்சு. இங்க நிறைய இடம் இருக்கு. செக்ரட்டரி ஹாங் தான் உங்களை கூப்பிட்டு போய் தெளிவா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவங்க வந்திருக்கிறது பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு தான். குழந்தைங்க மட்டும் தான் இந்த இடத்துக்கு வரணும்னு இல்லை, எந்த ஏஜ்ல இருக்கிறவங்களும் இந்த இடத்துக்கு வந்து விளையாடலாம். ரிம் அப்படியே ஆர்வமா எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தா திடீர்னு மூணு அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவர் தானே இந்த கம்பெனியோட சிஓ. இது எல்லாமே அவரோட ஐடியா தான். அடுத்ததா செக்ரட்டரி அங்க பெயிண்டிங்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு அவங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. அங்க நம்ம மூணு கையில கொடையோடு நின்றுட்டு இருக்க ஒரு பெயிண்டிங்கும் இருக்கு. அவனோட ஃபேஸே அதுல சரியா தெரியல. அதை பத்தில அவனுக்கு கவலை இல்ல. என்ன இருந்தாலும் சரி போட்டோல அந்த கொடை மிஸ் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் செக்ரட்டரி அங்க கார்டன் ஏரியா மாதிரி ஒரு இடத்துக்கு அவங்களை கூப்பிட்டு வந்து அங்க எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இங்க நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பார்ட்னர் கூட இந்த இடத்துல வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி அங்க 1-2 கப்பல் உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க பிரேக் டைம்ல. அப்ப கரெக்டா நம்ம மூணு அந்த இடத்துக்கு வர அவங்க கிட்ட ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்றதுக்காக கையில ஃபிளவர்ஸோட நின்னுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஈஸியா அவாய்ட் பண்றதுக்காக அவன் கையில வச்சிருக்கிற அந்த கொடை எடுத்து அப்படியே ஷீல்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இவன் அப்படிலாம் பண்ணிட்டு கெத்தாங்க இருந்து நடந்து போறதை பார்த்துட்டு செக்ரட்டரியும் ரிமூவ் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பாஸ் ரொம்ப நல்லவர் தான். ஆனா அவர் இந்த விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் கூட சரிப்பட்டு வர மாட்டாரு. அவர்கிட்ட யாராவது ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்லி பேச வந்தாலே அவ்வளவுதான். இப்படிதான் ஈஸியா அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. பதிலுக்கு நம்ம ரிமூவ் நானும் எல்லாத்தையும் நோட் பண்ணேன். அவர் கண்டிப்பா இந்த விஷயங்களுக்கு சூட் ஆகவே மாட்டாரு அப்படின்னு. இங்க நிறைய இடத்த சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரிமூவ் அவங்களுடைய வேலையை பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அப்ப திடீர்னு வேற ஒரு பையன் அவங்க கிட்ட பேசலான்னு வரும்போது நம்ம மூணுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு டென்ஷன் ஆகிட்டான். உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவங்க அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறான். அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு வந்திருக்கிற டேனாவும் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க இன்னொரு பையன் கிட்ட இதை பத்தி கேக்குறாங்க. அந்த பொண்ணு இப்பதான் எங்க கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணிருக்கா. அவ லைஃப்ல சிண்ட்ரெல்லா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற விஷயத்த வர பாஸ் கிட்ட சொல்லிட்டா. அதனால அந்த பொண்ணு மேல பாஸ் பயங்கர கோவத்துல இருக்காரு. அவன் சொன்னது கரெக்ட் தான். நம்ம ரிம்மு இப்ப மூணு எங்க கூப்பிட்டு வந்திருக்கானா லாண்ட்ரி எல்லாம் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும்ல, அங்கதான். அங்க இருக்கிற மிஷினை கூட யூஸ் பண்ணாம திடீர்னு அங்க இருந்து ஒரு துணி எடுத்து அவன் அப்படியே
காரை கையால வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ரிமோனை பாராட்டிட்டு இருக்காங்க, உங்க கையில உண்மையா ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு, நீங்க கிளீன் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல எல்லாமே துணியுமே ஈஸியா பிரைட் ஆகுது அப்படின்னு. அவனும் பதிலுக்கு இப்ப நீ என்ன ஒர்க் பண்ண போற அப்படின்றத நான் டெமோ தான் காட்டினேன். இங்க நிறைய துணியெல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க பாத்தியா, இது எல்லாத்தையுமே சீக்கிரம் கிளீன் பண்ணிடு, இதுதான் இன்னைக்கு உன்னோட வேலைன்னு உங்களை டென்ஷன் பண்ற மாதிரியே பேசிட்டு சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். மூணு அங்கிருந்து வெளியே போன கொஞ்ச நேரத்துல டேனா அந்த இடத்துக்கு வந்து ரிம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னை பத்தி இப்பதான் நான் சில இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒரு ரிச்சான பர்சனை மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிருக்கியாமே, அப்படி ஒரு பிளான் பண்ணிட்டு நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கற நம்ம ரிம்முக்கு ஒன்றும் புரியல. நம்ம சும்மா ஒரு சிண்டர்லா கதையை சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு. இன்னொரு பக்கம் மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம மூணு கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரிம்ம நீங்க இந்த அளவுக்கு வேலை வாங்குறது சரியில்லை, அவ இப்பதானே கம்பெனிலே ஜாயின் பண்ணிருக்கான்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான். கட் பண்ண இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ரிம்ம அவன் சொல்லியிருந்த எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையுமே கிளிப்ல மாட்டுறதுக்காக அவங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி ஏற்பட காதுல மாட்டிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்களுடைய வேலையை அவங்க சரியா பண்றாங்களா இல்லையான்றதை செக் பண்றதுக்காக நம்ம மூணு இங்க வந்திருக்கான் போல இருக்கு. ஒரு என்டர்டைன்மெண்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இவ என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்கான்றது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சாகணும். ஒரு இயர்பட் வாங்கி இவனும் அதுல என்ன ஓடுதுன்னு கேட்டுட்டு இருக்கான். இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா அடுத்ததான் அவங்களோட ஃப்ரெண்டு சியோஜனோட ஆடியோ பிளே ஆக ஆரம்பிச்சிருது. ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற லவ் ஸ்டோரியை பத்தி பேசுற மாதிரியான ஒரு ஆடியோ அது. மோன் வேற பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்காரு. இப்ப மட்டும் இவர் இந்த ஆடியோ கேட்டாருன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு அப்படின்னு அவங்க கிட்ட போய், இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அந்த இயர்பட் வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படியே பேலன்ஸ் இல்லாம அவ மேலே தடுக்கி விழுந்துடுறாங்க. இவங்க கிளிப்ல மாட்டினதுல பிரைடோட காஸ்டியூம் ஒன்று இருக்கு போல இருக்கு. அது அவங்க தலையிலே விழுந்துருது. ரெண்டு பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் பதறி போய் இங்க என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எழுந்திரிச்சிடுறாங்க. மூணு அவங்க கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறான். ஒர்க் பண்ணும்போது எனர்ஜெட்டிக்கா இருக்கணுன்றதுக்காக பாட்டு கேட்பேன்னு பார்த்தா அப்படி லவ் டைலாக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்க. உடனே நம்ம ரிமோ, இல்ல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் வேணும்னே இதெல்லாம் கேட்கல, இது என் ஃப்ரெண்டோட ஆடியோ ரெக்கார்டிங் தான், அது என்னோட பிளேலிஸ்ட்ல இருந்ததுனால அதுவா தன்னால பிளே ஆகிடுச்சு. மூணு அவங்க சொல்றதை நம்பவே மாட்டான். இப்போ நீ எதுக்கு என்கிட்ட இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் சொல்லிட்டு இருக்க, உனக்கு இந்த ஆடியோலாம் கேட்க பிடிச்சிருக்கு அப்படின்றது உன்னோட இன்ட்ரெஸ்ட், இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பதிலுக்கு நம்ம ரிமோ, நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும், நான் உண்மையை தான் சொல்றேன். சிவஜென் என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு தான் இந்த மாதிரி ஆடியோ ரெக்கார்டிங்லாம் யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அவருடைய வீடியோ ரீச் ஆகலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீங்களும் அவருடைய சேனலை செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் அந்த ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு தந்திருந்த ஒர்க்கை நான் எவ்வளவு சீக்கிரம் பெர்ஃபெக்ட்டா முடிச்சிருக்கேன்னு பாருங்க. இனிமேலாவது நீங்க எனக்கு ஒரு சரியான ஒர்க் தந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு இவன் அப்படியே சந்தோஷமா ஸ்மைல் பண்ணிட்டே நின்னுட்டு இருக்கான். கடைசியா நம்ம மூணு அங்க இருந்து போகும்போது அந்த ஆடியோ ரெக்கார்டிங்ல என்ன பேர் போட்டிருக்குன்றது கூட பாக்குறான். சரி இப்ப நம்ம இங்க இருந்து போலான்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஆப்போசிட்ல டேனா வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்தது நம்ம பேய பார்த்த மாதிரி அப்படி பயந்து போய் நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டேனா அவனை தனியா கூப்பிட்டு போய் உட்கார வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீ பண்றதெல்லாம் பார்த்தா உனக்கு என்னமோ தெரியுமா பிடிச்சிருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, அப்படி ஏதாவது இருந்தா அந்த விஷயத்தை பத்தி மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க. இவனும் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்றான். இந்த ஆபீஸ்ல அந்த பொண்ணு ரிம்மனி எப்படி ட்ரீட் பண்றேன்ற எல்லா விஷயத்தையும் நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு அவளை பிடிக்கவே இல்லைன்னு சொல்ற, அப்புறம் எதுக்காக அவளை இந்த கம்பெனில ஜாயின் பண்ண வச்ச? அது மட்டும் இல்லாம ரிம் வேற ஏதாவது ஒரு பையன்கிட்ட பேசினா உடனே நீ இப்போ அதை தடுத்துடுற. கடைசியா நம்ம ரிம்மை இப்ப நீ எதுக்கு அவளுடைய டாபிக் எடுத்து பேசிக்கிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு என்னமோ பேசி டாபிக்கே சேஞ்ச் பண்ணிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம். கஷ்டப்பட்டு அவங்களுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம ரிம்ம வீட்டுக்கு தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களால சரியா நடக்க கூட முடியல, அந்த அளவுக்கு கால் வலிக்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மூணவனோட கார்ல இருந்து இங்க இருந்து போகும்போது இவங்களை பார்த்துட்டு அப்படியே வந்து பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கான். இந்த கம்பெனில இன்னைக்கு தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் டே ஜாப்ல எப்படி இருந்தது, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சீக்கிரம் என்னோட லைஃப்ல நான் பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைச்சா அதுவே எனக்கு போதும். அதாவது இவன் ஓவரா வேலை வாங்கிட்டு இருக்கான்ல, அதுக்கு பதிலா அவங்க ஒரு பர்சனை கண்டுபிடிச்சு அவனை மேரேஜ் பண்ணிட்டு போறதே பெட்டர்னு சொல்றாங்க. அவன் கடைசியா அங்க இருந்து போகும்போது ரிம்மை பார்த்து, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், என்னோட கம்பெனில ஒர்க் பண்ற எல்லா ஒர்க்கர்ஸும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவங்களை டென்ஷன் பண்ற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ரிம்மு வீட்டுக்கு நடந்து வரும்போது நிறைய விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க டேனா கிட்ட பேசுனதுன்னு எல்லாம் அவங்க தனியா நம்ம ரிம் கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ உன்னோட லைஃப்ல ரிச்சான ஒரு பர்சனை சீக்கிரம் மீட் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு தானே ஆசைப்படுற, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷமன் இருக்காங்க, அவங்கள போய் நீ பார்த்து பேசு, கண்டிப்பா உனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ரிம்முக்கு இதுல ஒரே பிரச்சனை தான், அந்த ஷமனுக்கு ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா செலவாகும். அவ்வளவு பணத்தை நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு யோசிச்சுட்டு அவங்க நடந்து வரும்போது பார்த்தா பக்கத்துல அவங்களோட சிஸ்டர் சியோன், அவங்க இந்த ஃப்ளவர் ஷாப்ல தான் வேலை செய்யறாங்க. ரிம் போய் அவங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு கேட்டாலும் அவங்க தரமாட்டாங்க. நீ ஏதாவது முக்கியமான தேவைக்கு பணத்தை கேட்டாலாவது பரவாயில்ல, ஏதோ விஷயம் நிறைவேற்றுறதுக்காக ஷமனை மீட் பண்றதுக்கு போறான்னு சொல்ற. அதுக்கப்புறம் நம்ம ரிம் அவங்களை சமாதானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அந்த பணத்தை நான் உனக்கு சீக்கிரமே ரிட்டர்ன் பண்ணிடுவேன். நம்ம லைஃப்ல நம்ம பல வருஷம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கூட நம்மளால ஒரு நல்ல இடத்துக்குலாம் போக முடியாது. இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றதுக்கு இப்ப என்கிட்ட ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு, அது என்னன்னா ஒரு ரிச்சான பர்சனை தேடி கண்டுபிடிச்சு மேரேஜ் பண்றது. இதை கேட்டதும் சியோன், நீ என்ன எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னுடைய அப்பா உனக்கு எந்த விஷயத்தையும் சரியா சொல்லி தரல, ஈஸியா எப்படி ரிச் ஆகணும்ன்றது மட்டும் சொல்லிட்டு போயிருக்காரு. ரெண்டு பேருக்கு நடுவில் பேசி பேசி இப்படியே ஒரு
பிரச்சனையாகி ரிம் அதுக்கப்புறம் அமைதியா அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம மூணு தான் காட்டுறாங்க. அவனோட அப்பாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான். அவர் கொஞ்சம் மென்டல் ஹெல்த் சரியில்லை. ஆனா அவர் பேசுறதெல்லாம் தெளிவா தான் பேசிட்டு இருக்காரு. நீ டேனாவை மேரேஜ் பண்ணாம ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் நீ மேரேஜ் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு. இவ்வளவு பொறுப்பா பேசிட்டு இருந்தவர் ஒரு நர்ஸ் அந்த பக்கமா வந்ததும் அவங்க கிட்டே தொண்ணு பேச ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரிம்ம தான் காட்டுறாங்க. சிவன் கிட்ட இருந்தா அவங்களுக்கு பணம் கிடைக்கல, அதனால அவங்களோட ரெண்டாவது சிஸ்டரை போய் மீட் பண்ணி பேசுறாங்க. அவங்களோட பேரு ஷின்னு. அவங்க டாக்டரா இருக்காங்க போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி ரிம் டாபிக் ஆரம்பிக்கும் போதே உண்மையாவே அவங்களுக்கு ஒரு முக்கியமான கால் வந்துருது. அதனால அதை அட்டன் பண்ணி பேசிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. அவங்க பக்கத்துல நின்னுட்டு இருந்த இன்னொரு டாக்டர் நம்ம ரிம்முக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். உங்களுக்கு உங்களுடைய சிஸ்டர் ஷின் கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதை வாங்கிட்டு போலான்றதுக்காக தானே வந்திருக்கீங்க. ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்க, இல்ல நீங்க தங்கிட்டு நின்னுட்டு இருக்கிறத பார்த்து நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். ரிம் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னு சொன்னது இந்த டாக்டர் $1000 தானே, அதை நான் உங்களுக்கு ஈஸியா ரெடி பண்ணி தரேன். ஆனா நீங்க எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும்னு சொல்றான். ஆக்சுவலா நம்ம ரிம்மோட சிஸ்டர் ஷின் இருக்காங்கல்ல, அவங்கள ஒன் சைடா லவ் பண்றான். அவங்கள ப்ரொபோஸ் பண்ற விஷயத்துல ரிம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தான் அவங்க கிட்ட இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஷின்காக ஒரு டைமண்ட் ரிங் வாங்கி அவங்க கிட்ட தந்து அவளை ப்ரொபோஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனா அவளுடைய ரிங் சைஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்க தான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உடனே நம்ம ரிம்மோ வீட்டுக்கு போய் ஆல்ரெடி ஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ரிங்கை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த டாக்டர் வெளியே ஒரு இடத்துல மீட் பண்ணி அவங்க கிட்ட அந்த ரிங்கை தந்துடுறாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒண்ணு போதும், இதை வச்சு நான் எப்படியாவது டைமண்ட் ரிங் வாங்கி ஷின்னை ப்ரொபோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம ரிம் கேட்டிருந்த மாதிரியே பணத்தையும் அவங்க கிட்ட தந்துடுறான். இப்போ நம்ம ரிம் எங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா அந்த ஷமனை மீட் பண்றதுக்காக அவங்களோட இடத்துக்கு தான். உள்ள என்டர் ஆகும்போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமா தான் இருக்குது. இருந்தாலும் எப்படி தைரியமா போய் ஷமனை மீட் பண்ணி அவங்களோட விஷயம் என்னன்றதை பத்தி சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பெரிய ஆசைலாம் எதுவும் இல்ல. என்னோட லைஃப்ல நான் ஒரு ரிச்சான பையனை மீட் பண்ணி நான் சீக்கிரம் அவனை மேரேஜ் பண்ணணும். அப்படி நடந்தா மட்டும்தான் என்னையும் சரி என்னோட ஃபேமிலியில இருக்கிற மத்தவங்களையும் என்னால நல்லா பாத்துக்க முடியும். இன்னொரு பக்கம் நம்ம மூணை காட்டுறாங்க. வீட்டுல தனியா உட்காந்து போர் அடிக்குதுன்னு சொல்லி அந்த ஆடியோ ரெக்கார்டிங்க தான் கேட்டுட்டு இருக்கான். அந்த லவ் ஸ்டோரி எல்லாம் கேட்கும்போது எனக்கு ரிம்மோட ஞாபகம் தான் வருது. அதுக்கப்புறம் அவனே யோசிச்சுட்டு இருக்கான். நான் எதுக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு மறக்காம வந்து சர்ச் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. உண்மையாவே நான் ரிம்மை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னா அப்படிலாம் இருக்க சான்ஸ் இல்லைன்னு அவனுக்குள்ளே பேசிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ரிம்மோட வீட்டில் தான் காட்டுறாங்க. நீ என்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தா நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் அந்த பர்சனை போய் மீட் பண்ணியா இல்லையா, என்ன ஆச்சுன்னு சியோன் கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு அவங்களுடைய அம்மாவும் உனக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லு, நீ எனக்காக கொஞ்சம் வீட்டில் எல்லாருக்கும் ஃபுட்லாம் ரெடி பண்ணி தந்துட்டு நான் நீ கேட்ட பணத்தை நான் உனக்கு தரேன். இப்படி ஒரு டாபிக் வந்ததும் எனக்கு இந்த டீல் தேவையே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதே நேரம் அவங்களுடைய சிஸ்டர் ஷின் இருக்காங்கல்ல, அவங்க பாத்ரூம்ல தான் அந்த ரிங்கை வச்சேன்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட ரிங்கு திடீர்னு எங்க போச்சுன்னு தெரியல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, கடைசியில் அதை நான் இங்கே தான் வச்சேன். அவங்க வந்ததுமே ரிம் எடுத்து முடிச்சுட்டு சரி இப்போ நான் இங்க இருந்து போறேன், எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அவங்க கரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ள என்டர் ஆகும்போதே நம்ம மூணு வந்து அவங்க பிளாக் பண்ணி அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிடறான். நீ ஆஃபீஸ்க்கு இவ்வளோ சீக்கிரம் ரெடியாகி வரதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு. அவங்க என்ன காரணத்துக்காக வந்தாங்கன்றது இவனுக்கு தெரியாது. உடனே நம்ம ரிம்மோ சமாளிக்கிறாங்க. இல்ல நான் சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வந்தா என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமே நான் வீட்டுக்கு போயிடலாம்ல, அதுக்காக தான். நம்ம மூணவங்களை போனா போகட்டுன்னு விட்டுட்டான். இனிமே மற்றவங்கள மாதிரி ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதும் நீ உன்னோட வீட்டுக்கு போயிடலாம். நீ என்ன பிளானோட இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ண அப்படின்ற விஷயத்தை தான் என்கிட்ட சொல்லிட்டல, அது எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்னு வேணும்னே சொல்றான். ரிம்மோ கிட்ட வந்து நீங்க என்ன சேலஞ்ச் பண்றீங்களா, திடீர்னு அவங்க இவ்வளவு க்ளோஸா வந்ததும் நம்ம மூணுக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா உண்மையாவே அவனோட லைஃப்ல இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் அவனுக்கு கிடைச்சதே இல்ல. டக்குன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம தள்ளி போயிட்டு நீ ஏன் இவ்வளவு க்ளோஸா என் பக்கத்துல வந்து பேசுற. அதுக்கப்புறம் ரிம் கிட்டயும் சொல்றான், இப்ப நான் எதுக்காக உங்ககிட்ட இப்படி பேசணும்னா அவனுடைய தலைமுடியில இருந்து ஏதோ ஸ்மெல் வர்ற மாதிரி இருந்தது. சொல்லிட்டு அவன் அசால்ட்டா அங்க இருந்து போயிடுறான். ஆனா நம்ம ரிம்முக்கு தான் அதை நினைச்சா கொஞ்சம் அவமானமா இருக்கு. வாஷ்ரூமுக்கு போய் கண்ணாடியை பார்த்து அவங்க கிட்ட அவங்களே பேசிட்டு இருக்காங்க. உண்மையாவே என் மேல இருந்து ஏதாவது ஸ்மெல் வந்துதான் தெரியல, அதுவும் இவர்கிட்ட போய் பேசும்போது அப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல இருக்க ஒரு பெர்ஃப்யூம் எடுத்து அவங்க மேல போட்டுக்கிறாங்க. இது எல்லாமே முடிஞ்சு அவங்க அங்க இருந்து வெளியே வரும்போது ஷமன் அவங்க கிட்ட பேசுனதை யோசிச்சு பாக்குறாங்க. உங்க லைஃப்ல அடுத்து என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை தெளிவா ஒரு பேப்பர்ல எழுதி அதை அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா அந்த விஷயம் உங்களோட லைஃப்ல நடந்துரும். அந்த பேப்பரை நம்ம ரிம்ம கையில வச்சுக்கிட்டு அதை நினைச்சு விஷ் பண்ணும்போது திடீர்னு அந்த பேப்பர் அங்க இருந்து பறந்து போயிடுது. அந்த பேப்பரை போய் பிடிக்கிறேன்னு சொல்லி ஆப்போசிட்ல ஒருத்தவன் நடந்து வரான். அவனை போய் டச் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த பையனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே ஒரு ஷாக்கு. யார் இந்த பையன் இவ்வளோ ஹேண்ட்ஸமா இவ்வளோ ஹைட்டா இருக்கான். அந்த பேப்பர்ல அவங்க ஃபர்ஸ்ட் எழுதி வச்சிருக்கிற லைனே அவங்களுடைய பார்ட்னர் கண்டிப்பா ஹைட்டா இருக்கணும்ன்றது தான். அவன் வேற நம்ம ரிம்ம பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்னுட்டு இருக்கிறது அந்த பக்கமா வர மூணு வேற பார்த்துட்டு அவனோட ஃபேஸே சேஞ்ச் ஆகிடுது. இந்த பையனோட பேர் சேனு. அந்த பேப்பர்ல அவங்க ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன எழுதி வச்சிருக்காங்கன்றது வரை எடுத்து படிச்சிடறான். எனக்கு நல்ல ஹைட்டா இருக்கிற ஒரு பையன் தான் என்னோட பார்ட்னரா வேணும் அப்படின்னு. அவன் அடுத்து அப்படியே எல்லாத்தையும் படிச்சிருவானு சொல்லி பதறி போன நம்ம ரிம்ம அந்த பேப்பரை பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லி தெரியாம அந்த கோட்டை பிடிச்சி இழுத்து அதுல இருக்கிற பட்டன் வேற அருந்து கீழே விழுந்துருது. இது நான் வேணும்னு பண்ணல, இது தெரியாம நடந்துருச்சுன்னு அவங்க சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவன் அந்த விஷயத்தை பத்தி கவலைப்படவே இல்லை. அந்த பேப்பர்ல நீங்க நிறைய லிஸ்ட்லாம் எழுதி வச்சிருக்கீங்க போல இருக்கு, அடுத்து என்ன இருக்குன்றதை நான் படிச்சு தெரிஞ்சுக்கலாமா. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம ரிம் சொல்லிட்டு அந்த டாபிக்கை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாங்க. உங்களுடைய கோட்ல இருந்த பட்டன் வேற கட் ஆகி விழுந்துச்சு, இதை நானே உங்களுக்கு சீக்கிரம் சரி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு. இல்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தானே, இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். அவன் பேசுறதெல்லாம் பாத்தீங்க நம்ம ரிம் வர பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த சேன் என்ன பண்றான், டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான் போல இருக்கு. கோட்ல எங்க பட்டன் அருந்து இருந்ததோ அதை உட்காந்து அவனே தைக்க ஆரம்பிச்சிடறான். இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு கிடைச்சாலே போதும். இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் இருக்கான், சீக்கிரமே நம்மளுடைய சென்ட்ரல் பிளானும் சக்சஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.